வணக்கம் நண்பர்களே, இது மணி மீடியா. நான் உங்கள் மணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய டிவிடி பிளேயரில் இருக்கிற ஆம்பிள்பரை எடுத்து செல்ஃபோனுக்கு நம்ம ஆம்பிள்பரை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இதில் எங்கே ஆம்பிள்பர் போர்டு இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரை பாருங்கள். இதுதான் ஆடியோ அவுட்டு. இது வந்து இந்த போர்டுக்கு போகுது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்னும் இதே போர்டில் தான் இருக்கணும். ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஒயர் தான் ஆடியோ இன் ஒயரு. இந்த போர்டு ஆம்பிள்பர் போர்டு மட்டும் கிடையாதுங்க. இதில் வந்து எஸ்எம்பிஎஸ், அதாவது ஏசி கரண்ட்டை 12 வோல்ட்டு டிசியாக மாற்றி மதர் போர்டுக்கு கொடுக்குறது இந்த போர்டு தான். ஸோ ரெண்டுமே இதிலேயே இருக்குது. இந்த ஒயர் தான் ஆடியோ இன்னுக்குள்ள ஒயரு. வெளியில் எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் இருக்கிறது 5 பின்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ அவுட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12 வோல்ட்டுக்கான அந்த டிசி பின்னு. இதுதான் ஆடியோ இன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுக்கறதுக்கான ஒயர் இதுதான். பக்கத்தில் உள்ளது அந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்குள்ள ஒயர். ஆம்பிள்பரை இந்த பாக்ஸில் தான் நம்ம அந்த ஆம்பிள்பரை செட் பண்ண போகிறோம். இதுக்கு எங்கெங்கே ஹோல்ஸ் தேவையோ அதே மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் உள்ள போர்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஒயர்லாம் கனெக்ட் பண்ணுவோம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். எப்படி நம்மளோட ஹெட்ஃபோனில் லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடு வேறு விதமான சவுண்டு வருது அப்படின்னு அவங்களுக்கு உணர்ந்துருப்பீங்க. அந்த மாதிரியான சவுண்டு தான் இதுலேயும் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு இன்புட் ஆகும். இப்போ நம்ம இந்த 2 வயரையும் ஒன்றா சேர்த்து முறுக்கிறனால ஆடியோ அவுட்டு வெளியில் எடுக்கும்போது அது மாதிரி பிரிஞ்சு கேட்காது. ஏன்னா இந்த ஆடியோ அவுட்டோட பின்னு உடஞ்சிருக்கு ஒரு சைடு. அதனால் நான் சேர்த்து ஒரே இதாக கொடுக்குறேன். வந்து இன்புட்டு கொடுக்குறேன். அந்த ஆக்ஸ் பண்ணியும் லெஃப்ட்டு ரைட்டு இருக்கும், ஒரு காமன் இருக்கும். அந்த லெஃப்ட் ரைட்டையும் சேர்த்து ஒன்றாவே கொடுத்துக்கலாம்.
ஓகே, நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.